ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷாந்த் குடி சமத்தா கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக் பிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்தோம், அப்பவும் நிற்கல, நல்லாவே கிழிஞ்சிருச்சு. அதுக்காக மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அவங்க தாத்தாவுக்கு கால் பண்ணி நீ வா, என்னை கூட்டிகிட்டு போய் பேக் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். உடனே அவன் பண்ணுற டார்ச்சர் தாங்காம அவங்க தாத்தாவும் கிளம்பி வந்துட்டாரு. உட்காந்து ஒரு 2 நிமிஷம் டீ குடிக்க கூட விடல. வா போலான்னு சொல்லி ஒரே புடிவாதமாக கூட்டிகிட்டே போயிட்டான். ஹஸ்பண்ட் ஒரு 11 மணி போல் மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. தேவையமாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோன்னே மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வச்சுட்டேன். மீன் மசாலா அரைச்சு குழம்பு வறுவல் எல்லாம் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் மதியம் போல் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு உண்டை கலைப்புக்கு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் தான் இருந்துச்சு. ஆடி 18க்கு தலை குளிக்காம எப்படி அப்படின்னு சொல்லி நல்லா சுருக்குன்னு தண்ணி காய வச்சு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஆடி 18க்கு தேவமா வீட்டுக்கு வாடி ஒரு நாள் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேணுங்கிறது ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ஆனால் நோம்பி ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால சர்ச்சுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டா வரலங்கிறது ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணி